தெரியும். அதாவது தானியேல் யாரு? ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு கீழே அசிஸ்டண்டா வேலை பார்த்தவர். அடுத்து தானியேலை தான் என்ன பண்ணணும், அந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டரா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னு ராஜா முடிவு பண்ணிட்டார். பையன் நல்லா அழகா இருக்கான், நல்லா என்ன பண்றான், அன்பா பேசுறான், எல்லார்கிட்டயும் மரியாதையா பழகுறான், நல்ல டேலண்ட் இருக்கு, இவனை வந்து முதலமைச்சர் ஆக்கிடணும், பிரைம் மினிஸ்டர்னு வச்சுங்களா, அந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆக்கிடணும்னு ராஜா முடிவு பண்ணிட்டார். கூட இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. எப்படியாவது தானியேலை என்ன பண்ணணும் அப்படின்னு கூட இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, ராஜா கிட்ட போய் அதுக்கு முன்னாடி தானியேல் டெய்லி ஜெபம் பண்றத பார்த்தாங்க. என்ன அவன் காலையில பல்லு விளக்குறதுக்கு முன்னாடி ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்றான், மத்தியானமும் ஜெபம் பண்றான், நைட்டும் ஜெபம் பண்றான், எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டே கிடக்கானே. கர்த்தர் இயேசு கிறிஸ்துன்னு வச்சுங்க, ரொம்ப போட்டு குழப்ப வேண்டாம். இந்த வீடியோ பிற மதத்துல இருக்கவங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்காப்புல தானியேல். அதை வச்சு கவுத்துடலாம் அப்படின்னு ராஜா கிட்ட போய் என்ன சொல்றாங்க, ராஜா நீங்க எப்பேற்பட்ட ஆளு, உங்களை என்ன பண்ணணும், எல்லாரும் வந்து வணங்கணும், என்ன ஒரு வேண்டுதல்னாலும் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் போடுங்க. உடனே ராஜாவுக்கு என்ன ஆயிடுச்சு, என்ன வந்து பயங்கரமா நினைக்கிறாங்க, அப்படியா நான் கடவுள் இடத்துக்கு வந்துருவானா, சரி ஓகே அந்த சட்டத்தை என்ன பண்ணுங்க ஏற்றுங்களா, எல்லாரும் நாளைக்கு என்ன பண்ணட்டும், இந்த நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட வந்து ராஜாவாகிய என்ன வந்து என்ன பண்ணட்டும், வணங்கட்டும், என்கிட்ட ஜெபம் பண்ணட்டும், அவங்களுக்கு கார் வேணும், பங்களா வேணும், நல்ல படிப்பு வேணும், வேலை வேணும், எல்லாத்தையும் ராஜாவாகிய என் பேரை சொல்லி என்ன பண்ணட்டும், ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஆர்டர் போட்டாப்ல. தானியேல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருக்கும் தலை வணங்காதவர், முட்டி போடாதவர், வானத்தை நோக்கி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ மட்டும் பார்த்து நான் பல்லு விளக்கட்டா ஏசப்பான்னு கேட்டு பல்லு விளக்குபவர். அப்ப தானியேல் வந்து நான் ராஜாவை பார்த்து என்ன பண்ண மாட்டேன், பிரேயர் பண்ண மாட்டேன் அப்படின்ன உடனே தானியேல் என்ன பண்றாங்க, சிங்கத்தோட கெபியில சிங்கம் இருக்கிற ஒரு கூண்டுக்குள்ள போட்டுடுறாங்க. சிங்கம் என்ன பண்ணல, அதுக்கு முன்னாடி தானியேல் என்ன பண்ணாரு, சிங்கத்தோட கெபிக்குள்ள உட்காந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாரு. தினமும் 3 வேளை ஜெபிக்கிற மாதிரி சிங்கத்துக்கிட்டையும் போய் ஜெபம் பண்ணிட்டு கிடந்தாப்புல தானியேல். வெளியே தூக்குன தானியேலுக்கு என்ன ஆகல, சட்டை கூட கிளியல. நல்லா பாருங்க. அப்புறம் ராஜா என்ன பண்ணாரு, எப்பா யாரியா நீ, யாருக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டு கிடந்தா, சிங்கம் ஒண்ணுமே பண்ணலையா, நம்ம ஆட்கள் யாராவது ஒருத்தர் சாப்பாடு போடலான்ட்டு ஒரு ஆட்டுக்குட்டியோட சதையை தூக்கி போட்டா கையை கடிச்சு விடுது சிங்கம். என்னையா பக்கத்துல வாங்கிட்ட வந்து என்ன பண்ணிக்கிட்டு கிடக்கு, உட்காந்து உன்னை ரசிச்சுக்கிட்டு இருக்கு, நீ யாருக்கிட்டயே அப்படி ஜெபம் பண்ணேன்ட்டோன்னா நான் இயேசு கிறிஸ்து கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆனா ராஜா என்ன பண்ணாரு, இயேசு கிறிஸ்துவ அப்போ தானியேல் யாருக்கிட்ட ஜெபம் பண்ணானோ அவங்க கிட்ட நீங்களும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவர் ஒரு அறிக்கையிட்டு என்ன பண்ணிட்டாரு, அவர் ஒரு லெட்டர் எழுதி ஊருக்காரங்க அத்தனை பேருக்கிட்டையும் டமாரம் அடிச்சு எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை வணங்குவோம், இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபம் செய்வோம், ராஜா ஆர்டர் போட்டிருக்காருன்னு பண்ணிட்டாப்ல. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா.